This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing Work from Home Opportunity. மொபைல் மட்டும் இருந்தால் போதும், இல்லத்தரசிகள் மாணவர்கள் மாதம் 15,000 மேல் சம்பாதிக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபில். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அனைத்து தகவல்களையும் பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாணல் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்க தர்பப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணல், தர்பப்புல் எல்லாமே ஒன்று தான். நாணல் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதுவும் ஆறு, ஓடை, நீர்நிலை எங்கே இருக்கோ அது பக்கத்தில் நிறைய முளைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் நாணல். இது எங்கே அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் திருவிழாக்களில் இதை தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இது இயற்கையாகவே ஒரு பயங்கரமான கிருமி நாசினி. அதாவது திருவிழாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஜனங்க வருவாங்க, கூட்டம் நிறைய இருக்கும். அப்போ கிருமிகள் அதிகமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்காக தான் கோயில் திருவிழாவில் அதை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நாணல் இல்லாமல் இருக்காது. ஏன்னா பாருங்கள், இனிமேல் இதுக்கு மேலே அதை கவனித்து பாருங்கள், நாணல் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஐயருங்க இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஐயருங்க யூஸ் பண்ணுவாங்க. இதை ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற வேறு எதுக்கும் இல்லை. இது பார்த்திங்கன்னா மாடு நல்லா திங்கும், மாட்டுக்கு நல்ல ஒரு தீவனம். அதேமாரி ஆடும் திங்கும், ஆட்டுக்கும் ஒரு நல்ல தீவனம் இது. ஏன்னா மழை காலங்களில் இதுதான் செழுமையாக இருக்கும். மற்ற எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். ஆடு மாடு மழை காலங்களுக்கு அதுதான் தீனி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னு பார்த்திங்கனாக்க, அவங்க தூக்க போகும்போது அடியில் இதுதான் நிறைய போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடியில் இருக்கிற கிருமி மற்றவங்கள்ட்ட பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இதை நிறைய வச்சு அந்த தர்பப்பில்லு என்கிற நாணல் இதை வச்சு போட்டிருப்பாங்க. அதனால தான் இது முழுக்க நல்ல ஒரு கிருமி நாசினி, இயற்கையாக கடவுள் கொடுத்தது. அதனால் இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது கிருமி நாசினி, அதனால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், மயில் கீழ் எல்லாமே நிறைய கத்துது. பார்த்தீங்கன்னா ஒப்புரவாக நிறைய இருக்கும். அதாவது பார்த்திங்கனாக்க, ஆறு எல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் சும்மா விளைஞ்சி கிடக்கும். இதை வச்சு நிறைய பேரும் பழச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை அறுத்துட்டு போய் சென்னை, திருச்சி இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்கலாம் இதை வாங்கிட்டு போவாங்க. இதை வச்சு நிறைய பேரோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கு. இங்கேயும் நிறைய பேர் அறுத்துட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். இது ஒரு இயற்கையான கிருமி நாசினி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.